வண்டி எங்கிட்டு போகுது? நேரா போறது தெரியுது. எந்த லொகேஷன்? These guys from Vinchugurum. நம்ம போறது வந்து நம்ம போறது வந்து புளியஞ்சோலை. ஏன் புளியஞ்சோலைன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ஏன் புளியஞ்சோலைன்னு பேர் வந்துச்சு? புளிய மரம் நிறையா இருக்கு. புளிய மரமும் நிறைய இருந்துச்சு, புளியும் நிறைய இருந்துச்சு தெரியுமா? ஹாய் மக்களே, these boys from Vinchugurum. சவுண்டே கேட்காது. சவுண்டு கேட்காதுக்கு எவ்வளோ தோத்தாலும் ஜெயிச்சாலும் 1000 ரூபா கார்டு. டீசல் எனக்கு யார் அடிக்குது? டீசல் போடுறதுக்கு கார்டை வாங்கிட்டு போனாங்க. கார்டு தரவே இல்லை. நாங்கள் விட்டுட்டு போயிடலான்னு பார்க்குறோம். ஆனால் தலைவன் அங்கே தான் இருக்கான். என்னது ஆசிரமமா? அது என்னன்னே தெரியும். ஆசிரமம் மாதிரி இருக்கும். இதுதான் சாப்பிட வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே வந்தீங்கன்னா இலை எம்டியாக இருக்குது. அவர் வந்து ஸ்பெஷலாக சொல்லியிருக்காரு. ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் Vinchugurum. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா துறையூர் ரோட்டில் இருக்கும். திருச்சியிலேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தாண்டி வந்து துறையூர் ரோட்டில் இருக்கும். 3-4 வீடியோவாக பார்த்துருப்பீங்க. ஃபுட்பால் சீரீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் சாவியாக ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் சாவியாக எல்லாருமே பழையபடி ரீயூனியனாக ஜாயின் பண்ணி புளியஞ்சோலை போகிறோம். ஸோ புளியஞ்சோலை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிற வழியில் என்னென்ன பண்ணுறோம், எங்கெங்கே ஃபன் பண்ணுறோன்றத வீடியோ ஃபுல்லாக திறந்து பாருங்கள். இதில் வந்து புது கெஸ்ட்டாக மணிமுத்துன்னு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரை அழைச்சிட்டு போகிறோம். மணிமுத்து இவரு தான் என் கூட கெஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இப்போ நாங்கள் வந்துட்டு ஃபுல் அலப்புறம் கைஸ் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டீ பிரேக் எடுக்கிறோம். எந்த நான் கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா துறையூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான். ஸோ அதான் சாப்பிட்டாச்சு. டைம் இப்போ என்னடா? மணி 11:50. தலைவருக்கு புளியஞ்சோலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம். அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காரு. ஆனால் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. நீ வேணா அந்த மாதிரி ஏதாவது தமிழா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கல் நோண்டி எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ வாங்க போகலாம். டீயை முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரும்டா. ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். தான் கொஞ்சம் அந்த மலை தான் அப்படியே திருப்பி மலையை காட்டும். இல்லை அந்த மலை இல்லை, சும்மா சொல்கிறேன். இவன் வந்திருக்கானான்னு வேறு அதை எடுத்து விட்டுட்டு வேற பேசுகிறான். அந்த மாதிரி தான் போவாங்க. இது ஒரு சூப்பரான கடை. பாரு எம்டியா வச்சிருக்கேன். ஏலக்காட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள்
சாரி இது வந்து இதுதான் பெரும்பாலானையா கரெக்டு தான். அது இது வாழைப்பூ வடை. இந்த கடையில் நல்லா ஃபேமஸான இது. நல்லா இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்மியாக இருக்குது, கிரன்ச்சியாக இருக்குது. நண்பர்களே, டீ நல்லபடியாக முடிஞ்சுச்சு. ஆக்சுவலாக இது மோஸ்ட் அண்டர்ரேட்டட் டீ ஷாப்பு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. சித்ரா காஃபி பார்னு விசாரிங்க, இப்போ மேப்பில் போடுங்க, போங்க. நம்ம மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது விலையும் நல்லாயிருக்கு, மெனுவெல்லாம் யூனிக்காக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்பாட்டில் நாங்கள் நிப்பாட்டி டீயை முடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு வேலை இருந்துச்சு, லேப்டாப்பில் ஸ்டோரேஜ் பிரச்சனை இருந்துச்சு, அதையுமே ரெக்வஸ்ட்டாக கேட்டோம், பண்ணி தந்தாங்க. ஸோ ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்குது. ஃபுட்டும் நீங்கள் இது பண்ணணும், டீ ஸ்நாக்ஸ் அது மாதிரி சாப்பிடணும்னா நீங்கள் சித்ரா காஃபி பார் இங்கே துறையூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. திருச்சி சைடு வந்து பார்த்தீங்கன்னா தில்லைநகர் 2-3 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்குது பிரான்ச்சஸ்ஸு. ஸோ எதுவும் போகிற வழியில் எதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் டேஸ்ட்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. பல பிரான்ச்சுகள் இருக்குது. சித்ரா காஃபி பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் போகிற இடத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கு. அது வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம், நல்லாயிருக்கு. நல்லா இருக்குது. பார்ப்போம். எங்க போறாருன்னு தெரியல தலைவர். அப்படியே போறாரு. ஏதோ பாட்டி வீடு அங்க இருக்குன்னாரு, பாட்டியை பார்க்க போறாரு. நண்பர்களே குடிச்ச டீ இறக்க போகிறாரு அவரு. குடிச்ச டீ பிளஸ் வந்துட்டு புளியஞ்சோலைக்கு இன்னொரு தண்ணியை இறக்க போறாரு. தண்ணி. நீ என்ன பண்ண, செருப்பை பிச்சு விட்டானா? இது என்ன எதை எடுத்துட்டு வந்திருக்காது, இதை புடிய முடிச்ச உடனே எப்படான்னு காத்துட்டு இருக்கு. டிக்கெட் வாங்க யாராவது. டிக்கெட் பர்ஸ் கொள்ளலாம். காசு இல்லப்பா, காசு எப்படி 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 எடுக்கிறேன். ஒரு ஆள் 10 ரூபா தான். கொண்டூர்ல எதுவுமே இல்லை. ஒன்லி டிஜிட்டல் இந்தியா. ஏய் வாடா, உள்ள போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடர்ந்த காடா இருக்குது. அப்படியே எங்களை காட்டுறானிக்கு முன்னாடி போய் வேகமாக நின்றுட்டு அப்படியே உள்ளே போவோம் வாங்க. உள்ளே வந்துட்டுருக்கோம். இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டுருக்கோம். புளியஞ்சோலைன்னு சொன்னால் தெரியுது. அந்த ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா புளியஞ்சோலை. கேரளாவுக்கு பக்கத்தில், கேரளா பக்கத்தில் இருக்குது. துறையூர் மாவட்டம், கேரளா ஒன்றியம். கேரளா ஒன்றியம். இப்போ பாருங்கள், வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கு பாருங்கள். இங்கே இருக்காரு. கவி கீழே பார்த்து வா.
அவன்கிட்ட சொல்லிட்டு நான் விழுந்துருப்பேன்டா ஐயாவை பார்க்குறப்ப. சூளம். இப்போ புளியஞ்சோலை வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் பார்க்க வேண்டியது இது சிவன் சிலை. ஆமாம் மக்களே, பார்த்துக்கோங்க. தொட்டு கும்பிட்டாரு. நீ கூட இந்த கல்லு தூக்கி போட போகிறேன். இது என்னடா பாருங்க, தண்ணி எவ்வளோ நல்லா இருக்கு. தண்ணியவே காணோம். த கிரேட் மார்க் ஹென்றி. இந்த பயபுல டவுசரை வர தூக்க விட்டாங்க இவன். என் டவுசர் தான் உனக்கு அவ்வளோ பெருசா இருக்கா? தடுமாற்றமா வராது. அது டவுசர் மட்டும்தான்டா. அவனோட தண்ணியோட சவுண்டு பாருங்க எப்படி சலசலன்னு அழகா கேட்குதுன்னு. நண்பர்களே, புளியஞ்சோலை ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஜூன் மாதம் மந்த்து ஸ்டார்ட்டு, சாரி ஜூலை மாதம் மந்த் ஸ்டார்ட்டு. வாட்டர் ஃப்ளோவும் கம்மியாக தான் இருக்குது, பப்ளிக் க்ரௌடும் கம்மியாக தான் இருக்குது. சரி, நம்ம சாவி ஆசைப்பட்டானே இன்றைக்கி ஒன் டே ட்ரிப்பாக நம்ம வந்திருக்கோம். ஆமாம், உள்ளே போகிறோம், இன்னும் வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே தான் நல்லாவே இருக்கும் தண்ணி, ஆனால் தண்ணி இல்லை. ஸோ டிசப்பாயின்மெண்ட்டாக போகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இதுதாங்க அந்த கும்கி படத்தில் வர பெரிய மரம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா இன்னொரு மரம், இடி இடித்து பாதியாக இருக்குது பாருங்கள். அங்கிட்டு ஓட்ட தெரியுதா? இது கும்கி 2ல் வர்றது. இங்கிட்ட ஒரு கும்கி வந்துட்டு இருக்குது. சவுண்டா சொல்லு. என்ன சொல்றது? அவனை சொல்கிறேன். இப்போ நடந்து வந்துட்டு இருக்கோம்ல, இந்த இடம்லாம் தண்ணி வந்துட்டு இருந்த ஏரியா. தண்ணி வரது கம்மியாக இருக்கனால நம்ம வந்து கல் மேலே நடந்துகிட்ருக்கோம், பளிங்கி கல். வாங்க, அங்கே ஏதோ குளிச்சுட்ருக்காங்க, அங்கே பார்ப்போம். தண்ணி எப்படி வருதுன்னு தெரியல, வாங்க போகலாம். ஃபாரஸ்ட் ஏரியா அப்படி இருக்குது. ட்ரக்கிங். நீ ட்ரக்கிங் போயிருக்கியா? இதான் ஃபஸ்ட்டா? How was the experience? So Nice. much fun. Okay. இங்க தண்ணி தெரியுதா சாமி? தண்ணியை பார்த்துட்டோம் எனக்கு இந்த தண்ணி போதும். தண்ணியை பார்த்தாச்சு. இப்போ பாருங்க, ஒரு குழியில் மட்டும் பார்த்து இறங்குடா. இறங்குறப்ப அதுதான் சார் பயமா இருக்கு. இல்லை, இதில் இறங்குறப்ப சொல்கிறேன். பார்த்துடாங்கிறப்பதான் இடிச்சுக்கிட்டான்டா. டேய், இந்த கட்டையில் இடிச்சிக்காத, பார்த்துவா சாவியோ. ஏய், தண்ணியில் கால் படாமடா. குளிக்கணும். வீடியோ ஓடிட்டே இருக்காடா. தவழ்றான்டா, அங்கே பாரு. எங்க தாவறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஐயோ, ஓகேவா? ஓகே தான். ஒரு விட ரீச் பண்ணிட்டோம், ஆனால் ஒன்றுமே இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு. ஆல்ரெடி பாடின மாதிரி வேற. இதை விட அங்கே கொஞ்சம் ஆள் அதிகமாக இருக்கு. அங்கே கொஞ்சம் சலசலப்பாக இருக்குங்க. நம்ம மட்டும் ப்ரைவேட் பஸ் மாதிரி. ஸோ சின்னதாக நம்ம வந்து ஸ்பாட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வாங்க குளிக்கலாம். அப்படியே பாருங்க, இதெல்லாம் குளிக்க போகிறோம். ஸ்பாட் ஒன்றும் இல்லாத தண்ணிக்கு இந்த ஆட்டம் ஆடுறான். போச்சு, தண்ணியும் காணும். பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வாக்கியா இருக்கும், அதுலேயும் நல்லா தண்ணி வரும். பரவாயில்ல. இந்த இவன் பேச்சை கேட்டு வந்தேன் பத்தியா. யாரு வாங்க, குளிக்க ரெடி ஆகிட்டான். ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பெஞ்ச் குருமா. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம இப்போ வந்துட்டு குற்றாலத்துக்கு வந்தாச்சு. அருவியை பாருங்க. இந்த தண்ணியில் தான் நாங்கள் குளித்தோம்.
நல்ல குளியல். தண்ணி பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, பட் ஆனால் சாட்டிஸ்ஃபை தான். இவருக்கு வந்து ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்களேன். நல்லா இருந்துச்சுங்க. 10 மீன் கிடச்சிச்சு. கால்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன மீன்? வாழை மீனா விலங்கு மீனா? 10 மீன் கடிச்சதை விட சொல்லுங்க. 3 பேர் சுற்றி விளாண்டானுங்க. சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. ஏன்னா இதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு. தண்ணி கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கு. அடுத்த தடவை தண்ணி நிறையா இருக்க இடத்துக்காக கூப்பிட்டு போங்க. அதான் புளியஞ்சோலைக்கே வருவோம். புளியஞ்சோலைக்கே வரும். இது புளியஞ்சோலை தானா? புளியஞ்சோலை. ஆட ஐயால போலாமா? வழியாக புளியஞ்சோலையில் ஒரு ஸ்மால் ட்ரிப்பு, 1 டே ட்ரிப்பு மாதிரி போட்டு குளியில் முடிச்சாச்சு மக்களே. இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். அடுத்து வந்துட்டு இந்த ட்ரிப்பு. ஆமாம், முன்னாடியே கெஸ் பண்ணது தான் தண்ணி இருக்காதுன்னு. ஆமாம், ஆக்சுவலாக அதே பார்த்த மாதிரியே தண்ணி இல்லை. ஆனால் ஓகே, ஏதோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எக்ஸ்பீரியன்ஸில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆமாம், நல்லா இருக்கு. ஆனால் இந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா வெயில் பெருசாக இல்லை, அட்மாஸ்பியரும் நல்லா இருக்கு மாதிரி இருக்குது. இப்போ எங்கிட்டா போகிறது? அப்படி பார்த்து வாங்க, மண்டையில் எதுவும் இடிச்சுக்காதீங்க. லாஸ்ட் டைம் வந்து மண்டையிலே இடிச்சுக்கிட்டாரு நம்ம கூட வந்தவர். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. தையல் ஏதோ 14 தையல்னாங்க. பின்னாடி தான் வராரு. அப்படியே கேட்குறீங்களா சார்? எத்தனை தையல்? ஐயா வராரு. ஐயா அங்கே தடுமாறிட்டு வராரு. எவனாவது நீ பார்க்குறானா? வாங்க வாங்க, பார்த்து வாங்க, பார்த்து வாங்க. கையை கீழே ஊனி வாங்க. கீழே பார்க்காதீங்க, மேலே பார்க்கணும். கீழே ஊனிட்டா எந்திரிக்க முடியாது. வாங்க 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 வாங்க, மக்களுக்கு ஹாய் சொல்லுங்க. பத்திரி பாட்டு போடுறேன். நம்மளுக்கு பசிச்சுச்சாட்டிருக்கு, அதனால வேகமாக ஓடுறாரு. இவர் ஆக்சுவலாக ஸ்கூல் படிக்கிறப்ப அத்லெட்டிக் பிளேயராக இருந்தார். உங்களுக்கு அவர் ஓடுறத பார்த்தாலே தெரியும். பாருங்கள் மக்களே, காலையில் 2 ஊத்தாப்பம் தான், டீ வடை சாப்பிட்டோம். இப்போ தண்ணியில் ஓரளவுக்கு 1 மணி நேரம் குளித்தனால பசி எடுத்துருச்சு. வழி மாதிரி இப்போ எந்த காட்டுக்குள்ளே இருக்கோன்னே தெரியல. இது முதுமலை காடா இல்லை சரணாலயமா? சீசன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேலாம் கொஞ்சம் தண்ணி ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் சாப்பாடு கட்டிட்டு வந்து புளியோதரை, சிக்கன் இந்த மாதிரி கட்டிட்டு வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க. கட்டிட்டு வருவாங்க. அப்புறம் வந்துட்டு பசங்க பார்த்தீங்கன்னா அடுப்பு எல்லாமே கொண்டாந்துட்டு கறி சமைச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அது ஒரு நல்லாயிருக்கும். கட்ட மாதிரி எல்லாம் சேர்த்து வச்சு ஆமாம் செய்வாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் அவ்வளோ பிஸியாக இருக்கும், ரிசர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், இல்லை வேணே இன்னொன்று கோயில் ஒன்று இருக்குது உள்ளேயா இல்லை என்ட்ரன்ஸ்லேயும் தெரில. அது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அங்கே கிடா வெட்டுவாங்க கோயில் திருவிழா சமயத்தில். அது நல்லா இருக்கும் பயங்கரமாக. பார்த்தீங்கன்னா எல்லாரும் மஞ்சள் மஞ்சள்னு இருப்பாங்க. நல்லா சாமி ஸ்பெஷலாக, அதாவது என்ன சொல்கிறது, இந்த ஒரு சில ஊர் மக்களுக்கெல்லாம் குலதெய்வம் வந்து இங்கிட்டு தான் இருக்கும், இங்கே இருக்கிற சாமி தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிடா வெட்டி நல்லா வேண்டுதிட்டு செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா இருப்பேன், நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே தண்ணி ஓடுற இடம் தான், ஃப்ளோ தான். ஆனால் எல்லாமே பாறையாக இருக்குதுன்னா தண்ணி இல்லை, வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருக்குது, ரொம்ப வறட்சியாக இருக்குது. ஆமாம், இன்னொன்று இப்போ வந்து ஆடி மாதம் வருது. ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வருதோ இல்லையோ, மக்கள் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா மாதிரி கிடா வெட்டுறது அந்த மாதிரி இதெல்லாமே இங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதாவது வாழ்க்கை ஒரு சைட்டில் கடுப்பாக இருந்துச்சு, வேலை சரியாக கிடைக்காம, வீட்லேயும் ஒரு சரியாக மரியாதை இல்லாமல், இவனும் அதே ஸ்டேஜில் தான் இருந்தான் அதிகம். அந்த டயத்தில் எங்கடா போகிறதுன்னு தெரியாமல் ரிலீஃப் பண்ணுறதுக்கு துறையூர் வரைக்கும் போவோன்னு முடிவு பண்ணோம். ஓகேவா, அங்கே போயிட்டு அங்கேருந்தான் முடிவு பண்ணோம் பச்சைமலைக்கு போகலாம், கொல்லிமலைக்கு போகலான்னு சொல்லிட்டு. வேறு வழி இல்லாமல் பைக் எடுத்துகிட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டோம். பல்சரில் வந்துட்டு குளிச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஆனால் அங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் ஓரளவு மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு, ஒரு மாற்றங்கள் வந்துச்சு. மாற்றங்கள் வந்துச்சு. ஸோ அதான் என்னோட புள்ளியஞ்சோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வடிவேலுக்கு இன்னொரு படத்தில் எடுப்பாங்க, அந்த மாதிரி நடந்துருக்கு.
என்ன தலை காலை விஸ்கி விஸ்கி நடக்கிற அடி கொஞ்சம் அடி அடிக்கும்போது ஒரு அடி தவறி காலில் விழுதான். பார்த்து தலை உருண்டுறாதீங்க. நீங்கள் கண்ணாடி கழிச்சிட்டு தெரியுமா 10 வருஷம் பார்த்துட்டேன் தலை. இங்கே பாருங்க, கல் இருக்கா, அடுத்து என்ன கால் இருக்கா, வாங்க வாங்க, நீ கீழே பார்த்துப்போ. நண்பர்களே, காலையில் ஆரம்பித்த புளியஞ்சோறு ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ சாவியோனால நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆனால் நல்லபடியாக நாங்கள் என்ஜாய் பண்ணல, அதான் உண்மை. ஏன்னா இந்த ரோடத்தில் ஃபுல்லாக கடைங்க இருக்கும். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணுற ஃபுட்டெல்லாம் கூட செஞ்சு தருவாங்க. வாத்து, நாட்டுக்கோழி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்நாக்ஸும் எதுவும் சரியாக இல்லை, வாட்டர் ஃப்ளோ சரியாக இல்லை, எதிர்பார்த்தது எதுவுமே சரியாக இல்லை. பார்ப்போம், அடுத்து ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு வந்ததுக்கு. மைண்ட் ரிலாக்ஸேஷனாக. கைஸ் அடுத்த தடவை ஏதாவது நல்லா தண்ணி வர இடமா கூப்பிட்டு போங்க. ஆமாம், நல்ல இடம் தான் போகிறோம். அடுத்த தடவை புளியஞ்சோலை தான் போகிறோம்.